இது வரைக்கும் நம்ம 2.10ல இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தோம். இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க்கில் வந்து இந்த தேர்ட் செம்மு 5th செம்மு 6th 7th இதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் எக்ஸாம்பிள் 2.30 கேட்கலான்னு பார்த்தோம். தெரிஞ்சுக்கங்க. அல்லது மோஸ்ட்லி 3 மார்க் தான் கேட்பாங்கப்பா. நீ படம் மட்டும்தான் ட்ரா பண்ணுறாப்புல இருக்கு. அந்த சைடட் ரீஜனை கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து 2.8ல எக்ஸ்போனன்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்போனன்ஸ்னா உனக்கு தெரியும், ஏ பவர் என், ஏ ஸ்கொயர்டு, ஏ எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 5 அது மாதிரிலாம் பார்ப்பேன். அந்த பவர் 5 எக்ஸுங்கிறது எதேனும் ஒரு நம்பராக இருக்கலாம், ரியல் நம்பராக இருக்கு எக்ஸ்போனன்ஸ். அந்த ரேடிக்கல்னா பவர்ல 1/n அது மாதிரி வருதுப்பா. கியூப் ரூட்னா எக்ஸ் பவர் 1/n அது மாதிரி வரக்கூடியதெல்லாம் ரேடிக்கல்னு சொல்லுவோம். இதெல்லாம் இங்கே எக்ஸ்போனன்ஸ்க்கு உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சு பாருங்க. எனிதிங் பவர் 0 1பா, அது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடிக்கடி இங்கே யூஸ் பண்ணுவோம் எனிதிங் பவர் 0 1. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஏ பவர் எம் ஈக்குவல் டு 1/a பவர் என்ன மைனஸ் எம்னு எழுதலாம். அந்த விஷயம் தெரிஞ்சுங்க. கீழ்பக்கம் அப்படியே 1/ன்னு பண்ணோம்னா ஏ பவர் பிளஸ் எம்னு இருக்குது. கீழே 1/ன்னு எழுதணும்னா என்னென்ன ஏ பவர் மைனஸ் எம்னு மாறிடும்பா. இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி எழுதலாம். அதே மாதிரி எனிதிங் பவர் 0 1 அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்குங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. என்னங்கிறது ஒரு இண்டீஜரா இருந்ததுன்னா ஏங்கிற அந்த நம்பர் எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும்ப்பா. அதாவது உதாரணத்துக்கு 1 2 2 பவர் எம் 2 பவர் 3 2 பவர் 5 அது மாதிரி இருக்கணும். என்னங்கிறது எனி இண்டீஜர், நல்லா பார்த்துக்கணும். ஃப்ராக்ஷன் வரக்கூடாது, இண்டீஜரா இருக்கணும். சரி, அப்படின்னா ஏ பவர் எம் ஏ பவர் என் பேஸ் 2 சேமா இருந்தால் பவரை கூட்டிக்கலாம்ப்பா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி டிவைடில் வந்ததுன்னா கீழிருந்து மேலே போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டின் படி கீழே இருக்கும்போது மைனஸாக இருந்தது, மேல் பக்கம் போகும்போது பை 1ன்னு மாறும்போது ப்ளஸ் ஆயிரும்ப்பா. ஏ பவர் எம் பை 1ன்னு எழுதலாம். அது மாதிரி இங்கே பாரு 1/a பவர் n இருக்கிறது கீழிருந்து மேலே போகும்போது என்னவா போகும்னா பாருங்க, வரைக்கும் எழுதி காமிக்கிறேன். ஏ பவர் எம் ஆல்ரெடி இருக்குது. இந்த கீழ் பக்கம் இருந்து மேல் பக்கம் இன்டூவா போகும்போது ஏ பவர் மைனஸ் என்னன்னு வரும்பா. அடுத்த ஸ்டெப்பு, இந்த மேல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணீங்கன்னா இன்டூ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது பேஸ் 2 சேமா இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். அதான் இங்கே எழுதியிருக்கிறாங்கப்பா. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்பு லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இல்லைனாலும் தெரிஞ்சுக்கங்க. எக்ஸ்போனன்ஸ் இதெல்லாம் சம்பிள் நம்ம டப்புன்னு யூஸ் பண்ணுவோம். கீழ்பக்கம் இருந்து மேலே போகும்போது இன்வெர்ஸா வரும்பா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி மேல் பக்கம் இருந்து கீழ்பக்கம் வரும்போது அந்த மேல் பவர்ல பிளஸ் இருந்ததுன்னா கீழ்பக்கம் வரும்போது இது மாதிரி மைனஸா மாறிடும். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கங்க இதுல எக்ஸ்போனன்ஸ்ல. அதே மாதிரி ரேடிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேடிக்கல்னா இப்படி எழுதுறதுப்பா. இங்க பாருங்க, ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் 1/n. இதை எப்படி எழுதலாம்? இதை நான் இங்க எழுதி காமிக்கிறேன் பாரு. ஒய் ஈக்குவல் டு இப்படி போட்டு உள்ளுக்குள்ள ஏ போட்டு இந்த கால்வாய்க்கு இடையில n போட்டிருப்பாங்க. இதைத்தான் இப்படி எழுதலாம், தெரிஞ்சுக்குங்க. இதான் ரேடிக்கல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூப் ரூட், ஃபோர்த் ரூட் அது மாதிரி. உதாரணத்துக்கு இப்படி 27க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ, கியூப் ரூட் அப்படி எழுதலாம். அந்த கால்வாய்க்குள்ள 3 கிடையாது, இந்த உள்ளுக்குள்ள எழுதுனா இது கியூப் ரூட், இது ரேடிக்கல் ஃபார்மேட். இதை இப்படி எழுதலாம், 27 பவர் 1/3 கியூப் ரூட்டை வந்து இப்படி எழுதலாம், 27 பவர் 1/3ன்னு எழுதலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ அப்படின்னா 27க்கு எல் டிவிஷன் போடு. இதெல்லாம் லோயர் கிளாஸ்ல படிச்சதுப்பா. 3ஆல போடு, தேர்ட் டேபிள் அடிபடு, 9 3 3 3 கியூப்னு எழுதலாம். அப்படின்னா 3 கியூப் ஹோல் பவர் 1/3. இது மாதிரி பவர்ல இருந்ததுன்னா நல்லா பார்த்துக்கோ, 3 கியூப் ஹோல் பவர் 1/3 அப்படின்றதுன்னா 3 பவர் 3 இன்ட்டு 1/3 எழுதி 3 3 அடிச்சா உனக்கு ஆன்சர் 3ன்னு வரும்பா. லோயர் கிளாஸ்ல பண்ணியிருப்பீங்க. கியூப் ரூட் ஆஃப் 27 எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு இண்டீஜரை 3 டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 27 வரும்னு இருக்கும். எப்படி ஸ்கொயர் ரூட் போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 5 × 5 2 டைம் வந்தால் ஒரு 5 எடுத்து வெளியே போட்டுக்குவோம். அது மாதிரி கியூப் ரூட்னா ஒரே நம்பரை 3 டைம் மல்டிப்ளை பண்ணா 27 வரணும். அந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சராக இருக்குது, 3 கியூப் ரூட்னுடைய ஆன்சர். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்படி எழுதலாம். எல் டிவிஷன் போட்டு பிரிச்சுட்டு இப்படி எழுதிட்டு பவர் ஹோல் பவர்ல இருந்ததுன்னா அது இன்டூவா எழுதலாம். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ பவர் எம் ஹோல் பவர் n இருந்ததுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு n எழுதலாம். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸசைஸ்ல இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி போடுவோம்ப்பா. ஓகேவா? அந்த மீதி இருக்கிறத அப்படியே இதை பார்த்துக்கு. இப்போதைக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கு. இப்படி பவர் இந்த இன்டூ பண்ணும்போது பவரை ஆட் பண்ணலாம். டிவைட் இருந்ததுன்னா கீழிருந்து மேலே போகும்போது பவரை மைனஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹோல் பவர் எம்என் ஹோல் பவர் ஏ பவர் எம் ஹோல் பவர் n இருந்ததுன்னா ஏ பவர் எம்என்னு எழுதலாம். இந்த விஷயங்களை தெரிஞ்சுங்கப்பா. இதில் இப்போ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சம் போட போகலாம் வாங்க. அதே மாதிரி இந்த ரூட்டுக்குள்ளால எல்லாம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறது. இது மாதிரி ரூட்டுக்குள்ளால் இருக்கிறது வந்து ஒன்லி எப்போ டிஃபைன் ஆகுது? ரூட்டுக்குள்ளால் இருக்கிறது 0 0வோட பெருசாக இருந்தால் மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும்.
நெகட்டிவ் வந்து எடுத்துக்கூடாது, ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. அது மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் இப்போ நான் அந்த எக்ஸைசம் போடும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம்ப்பா. எல்லாத்தையுமே அந்த டெஃபினேஷன் பூரா அதில் வந்துடும். எக்ஸைசம் யூஸ் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன். மொத்தம் 8 சம் இருக்குதுப்பா. 8 சம்மு முத்து முத்தாய் 8 சம்கள் இருக்கிறது. ரொம்ப ஈஸியான சம்கள். இதில் 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 7 சம் ஒன்று 5 மார்க்குப்பா. 7ம் 8ம் உனக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோணும், ஈஸியானதான். சரி வாங்க நம்ம சம்முக்கு போகலாம். எக்ஸைஸ் 2.11ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். எப்படி பண்ணலாம் இப்போ தான் நான் சொல்லி தந்தேன். என்ன ஆகுன்னு இது மாதிரி மைனஸாக இருந்ததுன்னா பை 1 இருக்கு, மேல இருந்து கீழே வரும்போது பிளஸ் போட்டு எழுதலாம். அந்த கான்செப்ட்ல இருந்து இப்போ யூஸ் பண்ண போறோம் இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபைல. எக்ஸைஸ் 2.11ல் ஃபர்ஸ்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்ல சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்ததை இதை சுருக்கி சிம்பிளான ஒரு எளிய வடிவத்தில் மாற்றி கொண்டு வரணும்ப்பா. சரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 125 ஹோல் பவர் 2/3 அப்படிங்கிற வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்கப்பா கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்கப்பா, இல்லைன்னா 1 மார்க்ல கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இதோட ஆன்சரை நீ சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து 4 ஆப்ஷன்ல ஆன்சர் மட்டும் 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுவோம், ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். சரி இப்போ இது நான் சின்னதாக போட்டு பார்க்குறாப்புல 1 மார்க் கொஸ்டின் காட்டி நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணுவோம். இப்படி எழுதலாம், இப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். சரி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கணும். இதை பாருங்க, நம்ம இப்போ தான் எழுதுனேன். நான் என்ன ஏ பவர் இந்த ரூல்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இருந்ததுன்னா ஏ பவர் எம் என்னன்னு எழுதலாம் அப்படின்னு நான் இப்போ பார்த்தோம். வி நோ தட். இப்போ தான் நான் சொன்னேன் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இருந்ததுன்னா ஏ பவர் எம்என்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் பவர்லேன்னு பார்த்தேன். இப்போ வந்து இங்கே பாருங்க ரைட் சைடாட்டு கொடுத்துருக்குறாங்க 2 × 1/3. கண்ணுக்கு தெரியுதா? அப்படி எழுதலாம்ல, 2 × 1/3ன்னு இதை பிரிச்சு எழுதலாம்ப்பா. எம்ங்கிறது 2 ஆட்டா என்னங்கிறது 1/3 ஆட்டா நீ ஞாபகம் வச்சுக்கோணும். அல்லது நீ எதை வேணா எடுத்துக்கலாம். 1/3 எம்னு வச்சுட்டு 2 கூட நீ என்னன்னு எழுதிக்கலாம், தவறில்லை. ஏன்னா ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. 1 × 2னால 2 × 1னால ஆன்சர் 2 தான் வரப்போகுது. அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 ஹோல் பவர் 1/3 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் இப்படி பிரிச்சு எழுதலாம். நான் எம்ங்கிறத 1/3ன்னு வச்சுட்டேன்ப்பா, என்னங்கிறது 2 இப்படி எழுதலாங்கிறது தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அடுத்தபடியா 120 ஏன் நான் இப்படி பிரிச்சேன்னா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டாயா பிரிச்சிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்க இங்க ஸ்கொயர் போட்டு அப்புறம் கியூப் ரூட் எடுத்துக்கலாம்லங்க சார் அப்படின்னு நீ கேட்பேன். அப்படி பண்ணீங்கன்னா நீ 125 போட்டு 2 டைம் பெருக்கும் போது ரொம்ப பெரிய நம்பரா போயிரும்ப்பா. அதே கியூப் ரூட் கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோ 125க்கு எந்த நம்பரை 3 டைம் போட்டு பெருக்குனா 125 வரும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டலாம். அதனால இப்படி கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி பிரிக்கும். ஸ்கொயர் பண்ணுறத விட கியூப் ரூட் கண்டுபிடிச்சின்னா சின்ன நம்பராக மாறிடு, நமக்கு வேலை மிச்சமாகுன்னு யோசிக்கும். அப்படின்னா 125க்கு இது மாதிரி எல் டிவிஷன் போட்டு பாருங்க. பிரைம் நம்பர் எது போட முடியும், லாஸ்ட்ல 5ல முடியறங்காட்டி 5 தான் போட்டாகணும் பிரைம் நம்பர்ல. 2 3 போடுறதுல அப்படின்னா 2 5 10 மிச்சம் 2 5 25 இங்க பாருங்க கரெக்டா 3 2 வருது. அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளால் இருக்கிற இதை என்னன்னு எழுதலாம், 5 பவர் 3 5 கியூப் ஹோல் பவர் 1/3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 3 3 இங்க பாருங்க, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது ரெண்டு என்ன பண்ணலாம், கேன்சல் ஆகி 5 மட்டும்தான் இருக்கு. 5 ஸ்கொயர் தட் ஈக்குவல் எதுக்கு சமம் 25 தான் ஆன்சர். ஓகேவா? இங்க யூஸ் பண்றது இந்த ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என் அப்படிங்கிற இந்த இதை தான் யூஸ் பண்றோம், தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அப்படின்னா இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் இது 25க்கு சமம். 125 ஹோல் பவர் 2/3 அப்படிங்கிறது 25க்கு ஈக்குவல் அப்படின்னு சுருக்கிட்டோம். அடுத்த சம் பார்ப்போம். இதே மாதிரிதான் இங்க பாருங்க மைனஸ்ல கொடுத்துருக்கிறோம். அப்படின்னா இதுக்குரிய லா நாம என்ன படிச்சோம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இதுக்கு எதை யூஸ் பண்றோம்னா இங்க சைட்ல இங்க எழுதுறேன். we know that இது எது மாதிரி இருக்குது, மேல பவர்ல இருக்குதுப்பா, வேற மாதிரி இருக்குது. இது ஏங்கிற ஒரு இன்டீஜர் ஏ பவர் மைனஸ் எம் அப்படி இருக்குதுப்பா. ஏ பவர் மைனஸ் எம் இன்ட்டு என்னன்னு கூட நீ எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எம் இன்ட்டு என் கூட எழுதலாம்ப்பா, தவறில்லை. சரி ஓகே, எம் என்னன்னு எழுதிக்கலாம் அந்த இடத்துல. 3/4 ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். 3 × 1/4 உங்க கண்ணில் பார்க்கணும்ப்பா, கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 3 × 1/4. இப்போ இதை எப்படி எழுதலாம், பாசிட்டிவ் மேல பை 1 இருக்கும்பா இங்க. இப்ப கீழ்பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்னன்னு எழுதலாம், 1/a பவர் பிளஸ் எம்னு எழுதிக்கலாம். சொல்றது புரியுதா? இது ஏ பவர் மைனஸ் எம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அது மைனஸ் எம் இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கீழே 1/ன்னு எழுதும் போது பாசிட்டிவ் ஆயிரு. இப்ப அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க எழுத போறோம்ப்பா.
வேற ஒன்றும் இல்லை புதுசா இங்க பாருங்க. அப்படின்னா இது என்ன எழுதலாம், 1/ன்னு எழுதுனீங்கன்னா அது பாசிட்டிவ்ல பவரை போட்டுக்கலாம். 16 பவர் பிளஸ் 3/4 இப்படி எழுதலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்ப்பா. நம்ம பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ல இதெல்லாம் ஒரு துளி இதுக்கெல்லாம் மார்க்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஸ்டெப் இப்படி எழுதலாம்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கீழே பிளஸ் இருந்ததுன்னா மேலே போகும்போது மைனஸா போகும்னு ஆப்போசிட்டாவும் யூஸ் பண்ண தெரியும். இது ரெண்டு சமம், இதை இப்படி எழுதலாம். அடுத்தது இங்க பிளான் பண்ணுங்க. அங்க இதுக்கு முன்னாடி சிம்பிள் எப்படி 125 பிளான் பண்ணோம் 1/3க்கு, அது மாதிரி இங்க 1/4 இன்ட்டு கியூப்னு பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணின்னு வச்சுக்கோ, 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16 போட்டு பெரிய நம்பரா போயிரு. அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் 4th ரூட் எந்த நம்பரை 4 டைம் பெருக்கும் போது 16 வரும் அப்படின்னு சொல்லி எல் டிவிஷன் போட்டு பார்க்கலாம். அப்படி பிரிக்கணும்ப்பா, ஃபைன் பண்ணிக்கணும். அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், அப்படி இங்க 1ல யோசிக்கணும்ப்பா. 1/4 ஹோல் பவர் 3 இப்படி எழுதிக்கலாம். இந்த லாவை பயன்படுத்தி இது மாற இப்படி இருக்கிறத இப்படி எழுதலாம். அது மாதிரி இப்ப நான் எழுதியிருக்கிறேன்ப்பா. இப்ப இது 4th ரூட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதான் ரேடிக்கல் ஃபார்மெட்னு சொல்றோம். ரேடிக்கல்னு டாபிக் பார்த்தோம்ல அது. இதை ரெண்டை ஃபுல்லு கியூப் பண்றது எக்ஸ்போனன்ட். ஓகேவா? சரி, இப்ப ரேடிக்கல் எல் டிவிஷன் போடுங்க. 16 கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2ஆலேயே வரும்பா. அழகா இங்க வரும் 4 2/4. இந்த 4மே இதுவும் கேன்சல் ஆயிரும்பா. 1/2/4 ஹோல் பவர் 1/4 ஹோல் கியூப்னு எழுதலாம். இப்போ இந்த 4 கேன்சல் ஆயிரு. ரிமைனிங் எத்தனை இருக்கு? 2 கியூப். 2 கியூபோட வேல்யூ எவ்வளவு? 1/8. சொல்ல புரியுதா? இப்படியே நான் டைரக்டா ஆன்சர் எழுதிட்டேன். நீ வேணா இன்னொரு ஸ்டெப் போடுறேன்னா 1/2 கியூப் அப்படின்னு போட்டு எழுதினாலும் ரைட் தான். சொல்ல புரிஞ்சுதா? இது 16 2/4 எழுதி 4 கேன்சல் ஆகி 2 கியூப் இருக்கும்பா. 2 கியூபோட ஆன்சர் என்ன? 8. 1/8ன்னு போடுறோம். இதான் ஆன்சர். சரி, அடுத்த சம்முக்கு பாருங்க. இதே மாதிரி இது உனக்கு இப்ப தெரியும். இப்ப மேல பார்த்து சம்மாடுதா மைனஸ் இருக்குது, கீழே கொண்டு வரணும்ப்பா. முதல் ஸ்டெப்பு பாசிட்டிவ் ஆயிரு. பிளஸ் 2/3 ஆயிரும்பா. மேல இருக்குதுங்க பை 1 கீழே இருக்குதுப்பா. இது கீழ் பங்கு கொண்டு வந்தீங்கன்னா 1/ன்னு மாத்தும் போது பவர் வந்து என்ன ஆயிரு? பாசிட்டிவ் ஆயிரு. தெரிஞ்சுங்க. தட் ஈக்குவல் டு இங்க பாருங்க. இப்போ இதை வந்து பிரிச்சு எழுதணும்ப்பா. உங்க ஒன்னுக்கு தெரியும், m இன்ட்டு n இருக்குது. 1/³ ரூட் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு இருக்குதுப்பா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1/ இப்படி எழுதலாம்னு தெரிஞ்சுங்க. -10³ நல்லா பாத்துங்க. 1000 நான் 10³ எழுதிட்டு இருக்கிறேன்ப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. 10³ அதுக்கு ஹோல் பவர் 1/3 அதுக்கப்புறம் ஸ்கொயர். டிஃபரன்ஸ் பிராக்கெட் போட்டிருப்பேன் உனக்கு டிஃபரன்ஸ் தெரியறக்கோசரம். 1000 10³ எழுதலாம்ப்பா. டைரக்டா எழுதிட்டேன். -10³ அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஹோல் பவர் 1/3. இந்த 2/3 இருந்து 1/3 இன்ட்டு 2ன்னு பிரிச்சு இந்த ஃபர்ஸ்ட் லாவை பயன்படுத்தி இது மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். இப்படி இருந்து இப்படி எழுதலாம்னு எழுதியிருக்கிறேன்ப்பா. இதெல்லாம் டப்புன்னு யோசிக்கணும் மைண்ட்ல. சரிப்பா, இப்போ இது என்ன ஆகு? இந்த 3 என்ன ஆகு? இந்த 2 கேன்சல் ஆயிரு. mn எழுதும் போது 2 போயிரும்பா. -10 பவர் 1 மட்டும் இருக்கு. அதை எழுதுறோம் பாருங்க. -10 பவர் 1 அதை நம்ம -10ன்னு எழுதிக்கலாம். வெளியில ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்படின்னா உனக்கு ஆன்சர் என்ன வந்துரு? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும்பா. 10² 100. 1/100 தான் ஆன்சர். போட்டலாமா? ஏன் அனிஸ் பாத்திமா? சரி, போட்டலாமா? போட்டலாங்க சார். இது மாற இந்த சின்ன சின்ன லாக்ல தான் யூஸ் பண்ணுவோம். இதை இந்த வீணோதட் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். அவ்வளவுதான். அதான் முன்னாடி கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் புதுசா கொடுக்கலப்பா. அந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. இது மாதிரி வந்தா இப்படி சால்வ் பண்றோம்னு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு நாளைக்கு ஜேஇ போனீங்கன்னா இது மாதிரி ஒன்றை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். டப்புன்னு இது மாதிரி நீ யோசிக்கணும். இதை பிரிச்சு பார்க்கணும். கீழே கொண்டு போய் பாசிட்டிவா மாத்திக்கணும். அப்புறம் 2 இன்ட்டு 1/3 உங்க கண்ணுல பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா டப்புன்னு போட்டலாம். சரி, இப்போ அடுத்த சம் பாருங்க. ரேடிக்கலுக்கு உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா 3⁻⁻6ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா இதை 1/3/6ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? அப்படின்னா 3⁻+6 1/ல போட்டுக்கிட்டோம்ப்பா. பாசிட்டிவ் ஆயிரு. நல்லா பாத்துங்க. பாக்ஸ் இந்த வெளியில அப்படியே தான் இருக்குது. 1/3 அதுல மாற்றம் இல்லை. இப்படி எழுதிட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்தது இதை என்ன எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கொஞ்சம் உன்னிப்பா உஷாரா பார்க்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடலீங்கன்னா தப்பாயிரு. சார், நீங்க இப்படி மாத்தினீங்கன்னா பெரிய நம்பர் ஆயிட்டு போகுதுங்க சார். உதாரணத்துக்கு 3/6 கண்டுபிடிக்கிறனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க சார். 3 × 3 × 3ன்னு போட வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லா காதுல விழுதுப்பா. அதனால இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடுப்பா. அப்படியே பவரை இங்க பாருங்க. a⁻m இது என்னன்னு எடுத்துக்கங்க. வேலை முடிஞ்சது. அப்படின்னா m × n எழுதலாம்ல. அப்படி போட்டு போலாம். அப்படின்னா இப்படி யோசிக்கிறத விட நீ இதை என்னன்னு யோசிச்சிருக்கலாம். 3⁻⁻6 இன்ட்டு 1/3ன்னு அந்த ரேடிக்கல உள்ளுக்கு இன்ட்டு பண்ணிக்கலாம்ல. இப்படி போட்டீங்கன்னா என்ன ஆயிரு? இது 2 அடிச்சுன்னா 2 டைம்ஸ் -2 இருக்கு. 3⁻⁻2. இப்ப கீழ்பாக்கம் கொண்டு போயிருங்கப்பா. தப்பு இல்ல.
3 பவர் -2 என்னன்னு எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்படின்னா 1 எத்தனை ஆன்சரு 1/3² எவ்வளவு 9 இப்படியும் போடலாம். இப்படி யோசிச்சின்னு வச்சுக்கோ. நான் இப்படி போனேன் இந்த வழியில. இந்த வழி ரொம்ப சுத்தும்பா, வெகு தொலைவு போய் வரணும். 3/6னா எத்தனை டைம் பெருக்கி அதுக்கு மறுபடியும் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படின்னா நம்ம ரூல்ஸ் படி இது இது எது மாதிரி இருக்குது அப்படின்னா a⁻m n0 இருக்குது. அப்படின்னா இது என்ன எழுதலாம், a⁻mn எழுதிக்கலாம். அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா போதும். இது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். we know that. ஓகேவா, இங்க இதைத்தான் யூஸ் பண்ணி ஈஸியா போட்டிருக்கிறோம். இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் தொலைவு அதிகம், ஆனா ஆன்சர் வராம போகாது. கொஞ்சம் லாங் தொலைவு சுத்தி வரும். ஓகேவா, சரி இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்லை. இப்படி இப்படியே இன்டூ பண்ணிக்கலாம். ஏன்னா இது இன்டீஜர் தான். -6/1 இருக்குது. தாராளமா பண்ணலாம் ரூல்ஸ் படி. சரி இப்ப இங்க வரலாம் வாங்க. அடுத்து 5th. இது ரொம்ப எளிமையான சம்மு. கீழே பாருங்க, ரெண்டு பேஸ் வந்து சேமா இருக்குதுப்பா. 27 மேல இருக்கிறதுக்கு பவர்னுடைய பேஸுமே கீழே இருக்கிற பவரோட பேஸும் 27. அப்படின்னா இது என்னன்னு எழுதலாம்னா டப்புன்னு யோசிக்கணும். இது எந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் a⁻m/a⁻n. அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தோம், a⁻m-n எழுதலாம்னு பார்த்தோம். அப்போ அது மாதிரி தான் எழுத போகிறோம். இந்த ரிசல்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். கீழே பேஸ் 27 சேமாக இருக்குதுன்னா கீழே இருந்து மேலே கொண்டு போயிரு. என்ன ஆகு, சைன் மாறும்பா. அந்த சைன் மாறு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே பாசிட்டிவ்ல இருந்தங்காட்டி மேலே போகும்போது மைனஸ் ஆச்சு. அப்படின்னா 27 இது அப்படியே எழுதிட்டேன்ப்பா. இப்போ இது கீழே இருந்து மேலே கொண்டு வரேன். 27 அப்படியே இருக்கு, மேலே சைன் மட்டும் மாறு. +1/3 மாறிடும்பா. இப்போ இந்த லாவை பயன்படுத்துங்க. a⁻m × a⁻n இருந்தா a⁻m+n யூஸ் பண்ணலாம்ல. அந்த லா படி எழுதுனா 27 காமனா போட்டுங்க. பேஸ் 2 சேமா இருக்குதுப்பா. இது பேஸ்ன்னு சொல்லுவோம். இது பவர், இது பேஸ். பவர் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். பாலினாமியலா டிகிரின்னு எல்லாம் சொல்லுவோம். பேஸ்ன்னு சொல்லுவோம்ப்பா. இது கீழ்பக்கம் இருக்கிறது. பேஸ் 2 சேமா இருக்கிறங்காட்டி பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கங்க. -2/3 +1/3. இங்க பாருங்க, டினாமினேட்டர் ரெண்டுலையுமே சேமா இருக்குது. 27/3 போட்டு -2ல 1 போனா என்ன வந்துரு, பிக் நம்பர் சைனை போட்டுக்குங்க. -1 -1/3 2ல 1 இது பிக் நம்பரோட சைன் போடணும்ப்பா. 2 ஆப்போசிட் சைன் இருக்குது. இப்போ இதை என்ன எழுதலாம், கீழ்பாக்கு கொண்டு வந்து எழுதிட்டு எடுத்துருங்க. அல்லது இப்படியே எடுக்கிறனால எடுங்க. 27க்கு உனக்கு தெரியும் என்ன எழுதலாம், 27 3³ எழுதலாம். அடுத்த ஸ்டெப் உள்ளுக்கு போன ஸ்டெப்ல போட்டாலும் உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3/3 × -1/3. இப்போ இது என்ன, 3 கேன்சல் ஆயிரு. 3 இன்வெர்ஸ் இருக்கும்பா. 3 இன்வெர்ஸ் என்னன்னு எழுதலாம், 1/3 எழுதலாம். இப்படி யோசிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு வழியிலையும் போயிருக்கலாம். இதுல இருந்து இன்னொரு ரூட்டு போயிருக்கலாம்ப்பா. என்னன்னு எழுதியிருக்கலாம், கீழ்பாக்கம் கொண்டு வந்து எழுதிட்டு அப்புறம் அப்படி போட்டீங்கன்னா உனக்கு 3 வந்துடும். 2-3 வழியில போலாம்ப்பா. இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நீ கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணீங்கன்னா டப் எது சின்ன வழியோ அதுல பார்த்து போங்க. சரி ஓகே, இங்க பாரு இன்னொரு வழி. இந்த 27 1/27 எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் 27 3³ 1/3 எழுதலாம். அடுத்த ஸ்டெப் a⁻m a⁻m எழுதலாம்ல. 1 இப்படி எழுதலாம். இந்த 3 போயிடுச்சுன்னா 1/3 வந்துடும். இப்படியும் போலாம்ப்பா. எந்த வழியும் உனக்கு பக்கம் ஈஸியா இருக்குதோ அதுல போலாம். நான் அந்த பவர்ல மைனஸ் வச்சுக்கிட்டே உள்ளுக்கு இன்டூ பண்ணி இருக்கிற 3³ வச்சுட்டு அந்த மைனஸை மறந்துடக்கூடாது. இப்போ கீழே கொண்டு வந்து இப்படி எழுதலாம். இல்லைன்னா பாசிட்டிவ் பண்ணிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கங்க. இதான் நீங்க கேட்டால் கரெக்டான வழி. இப்படி போறதுதான். ஏன்னா பாசிட்டிவ் பண்ணிட்டு அப்புறம் நாம இது பண்ணியிருக்கலாம். ஓகேவா, போட்டலாமா அந்த 5 சம் 5 மார்க் கொஸ்டின் 5 கேட்டாங்கன்னா 5 மார்க்ல கேட்பாங்க. இல்லை ஏதோ 2 மட்டும் கொடுத்தானா 2 மார்க்ல கேட்பாங்க. ஏதோ 3 மட்டும் கேட்டால் 3 மார்க்ல கேட்பாங்கப்பா. ரொம்ப ஈஸியானது. இது மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின் உங்களுக்கு எது வேணா கேட்கலாம். இதே தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். இப்படி இருந்தால் இப்படி மாற்றலாம், இப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா ஈஸியாக இருக்கு. ஓகேவா, சரி வாங்க அடுத்த சம் போலாமா. சரி இப்போ எக்ஸசைஸ் 2.11 செகண்ட் சம் எவாலுவேட் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அங்கே பார் பிராக்கெட் பார் எத்தனைன்னு அப்படின்னா அது ஒவ்வொரு பிராக்கெட்டாக தான் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேராந்திசஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் மேக்ஸில் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அப்புறம் டிவிஷனு, அப்புறம் மல்டிப்ளிகேஷனு, அப்புறம் லாஸ்ட்டாக தான் அடிஷன் சப்ராக்ஷனை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பீங்க ஈக்குவேஷன்லாம். அது மாதிரி தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் இந்த புல் பிராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணணும். அப்புறம் அந்த வரக்கூடிய ஆன்சரை வச்சு அடுத்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த ஹோல் கியூப் பண்ணணும். அந்த ஆர்டரில் தான் பண்ணணும்ப்பா. இப்போ பண்ணலாம் வாங்க, நோட்டில் போடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேப் விட்டு எழுதிக்கணும்ப்பா பிராக்கெட்டு. இந்த டிஃப்ரெண்ட் தெரியணும் உங்களுக்கு. இதை எடுத்து மறுபடியும் எழுதணும். நான் கொஸ்டினை பார்த்து எழுதும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், என்ன வேலை பண்ணுறேன்னு.
கொஸ்டினை பார்த்து நான் எழுதிட்டு இருக்கிறேன். எப்படி இப்படி எழுதிக்கணும். கொஸ்டினை பார்த்தவங்க ப்ராக்கெட் கொடுத்ததா ஃபர்ஸ்ட் சின்ன ப்ராக்கெட், அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட், அப்புறம் செட் ப்ராக்கெட். ஒருவேளை இன்னொன்று கொடுத்துருந்தா டபுள் செட் ப்ராக்கெட் போடணுங்க. இப்படி டபுள் இந்த கூர்முனை பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வரும். அது மாதிரி மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ப்பா. நான் ஹையர் ஸ்டடி வந்தீங்கன்னா படிப்பீங்க காலேஜெல்லாம் போகும்போது. அது மாதிரி நிறையா வரும். சரி, இப்போ உனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஸ்டின் உனக்கு எதை சால்வ் பண்ணுறோன்னு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு இதை முடிக்கணும் உள்ளுக்கு. அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 256க்கு ஃபஸ்ட்டு எல் டிவிஷன் போட்டு எத்தனை இது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க, 256 2 1 2 8 2 6 4. அட 256 எம்பி மெமரி கார்டெல்லாம் இருக்குதுல்ல, அது அப்படியே வருதுயா. 2ஆல் பண்ணினா 32 எம்பி, அது ஜிபி. அப்புறம் மறுபடியும் 2ஆல் போட்டீங்கன்னா 16 ஜிபி. மறுபடியும் அதை விட கம்மி 8 ஜிபி. அதை விட கம்மி 4 ஜிபி மெமரி கார்டு. அதை விட கம்மி 2 ஜிபி. எல்லாம் உங்கள் மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான்ப்பா இருக்குது. கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் எல்லாமே இந்த மாதிரி 2ஆல் இது பண்ணுறாப்புல தான் இருக்குது. இப்படியே 256 அப்புறம் 512 வரும். அது தெரியும் உனக்கு ஆர்டர். கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் நல்லா தெரியும். எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. முன்னாடி இதை என்ன எழுதலாம், 256 2^8 எழுதிக்கலாம்னு பெஸ்ட் போட்டுக்கலாம். 2^8 இந்த -1/2 அப்படியே உள்ளுக்கு இன்டூ பண்ணிடுறோம்ப்பா. அப்படின்னா இந்த பிராக்கெட்டே இங்கே தேவையில்லை, அதை உள்ளுக்கு கொண்டு வந்துட்டேன்ல. ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிடலாமா? 4 டைம்ஸ்ப்பா. மறக்காம இந்த மைனஸ் எடுத்துக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது அடுத்த ஸ்டெப்ல. அப்படின்னா 2^-4 இங்கே ஒரு 1/4 இருக்குதுப்பா, மறந்துடாதீங்க. இந்த கேப்ல வெளியில 3 இருக்குது. சரி, இப்போ இதை கீழ்பக்கம் கொண்டு வந்து எழுதலாம்ப்பா. அல்லது இது என்ன, இது பாசிட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே a^m இன்ட்டு (n) இருக்குதுப்பா. a^mn எழுதலாம்லோ, அதை நான் யூஸ் பண்றேன். -4 இன்ட்டு -1/4. இப்போ என்ன, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரு. 4 4 அடிச்சிட்டா 1 இருக்கு ரிமைனிங். அப்படின்னா உனக்கு என்னன்னு வந்துருச்சு, 2³ 2 ப்ளஸ் ஆயிரும்பா. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருச்சு, 2³ ஆயிருச்சு. இப்போ 2³ ஆன்சர் எத்தனை? அதுதான் நமக்குரிய ஃபைனல் ஆன்சர் 8 தான்ப்பா. இந்த கிவனுடைய மதிப்பு இதுக்கு சமம். இதனுடைய மதிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதனுடைய வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 8க்கு சமம். இப்படி இதுல வந்து பிராக்கெட் முக்கியம்ப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிராக்கெட் போடணும், இல்லைன்னா கோயிந்தா போட்டுரு. இந்த மைனஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா. ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் மூளைக்கு வேலை, கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. புக்ல போட்டாப்புல பிராக்கெட் போட்டீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நான் கொஸ்டினை எடுத்து எழுதும் போதே கொஞ்சம் உள் பிராக்கெட், முதல்ல சின்ன ஓப்பன் பிராக்கெட்னு சொல்லுவோம்ல, அது போட்டிருக்கிறேன். அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் அல்லது க்ளோஸ்டு பிராக்கெட்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் செட் பிராக்கெட் யூஸ் பண்ணி பிராக்கெட் போட்டு டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் சால்வ் பண்ணணும், அப்புறம் லாஸ்ட்டாக செட் பிராக்கெட்டில் போய் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். 2³ ஓகேவா? நீ இந்த இடத்துல இதே மாதிரி செட் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு இல்லைப்பா. எல்லாத்துக்கும் புக்கில் போட்டால் அப்படியே ஓப்பன் பிராக்கெட்டே போட்டாலும் தவறு இல்லை. ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அடுத்த சம் போகலாமா? வாங்க, தேர்டு சம்பா. இஃப் பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் இப்போ தான் சொல்ல போகிறேன். x^1/2ன்னு எழுதுறது எதுக்கு சமம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உனக்கு தெரியும். நல்லா பார்த்துக்குங்க, இங்கே எழுதி காமிக்கிற x^1/2 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்டை தான்ப்பா இப்படி ரேடிக்கல் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கிறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. இந்த இடத்துல கால்வாய்க்கிறது இல்லை, 2 இருக்கு, போட வேண்டியது இல்லை. ஏன்னா இது என்னன்னு படிப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் படிப்போம். ஸ்கொயர்னு எத்தனை 2 ரூட்ஸ் இருக்கு, அதைத்தான் ரேடிக்கல் ஃபார்மெட்டில் இப்படி எழுதுவாங்க. x^1/2 x^1/2னா அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை தான் குறிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதே மாதிரி x^1/3 அப்படின்னா இந்த இடத்துல இந்த கால்வாயில 3ங்கிறத போட்டு காமிப்போம். இதே x^1/4னாலுமே இந்த கால்வாய் கடையில 4ன்னு போடுவோம், 4th ரூட். ஓகேவா? 4th ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ், இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இப்படி போடலாம். இந்த இடத்துல 2 இருந்துன்னா போட மாட்டோம்ப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. அப்படின்னா இங்க பாருங்க, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, இஃப் x^1/2 அப்படின்னா இது உங்க அண்ணில் √x + 1/√x ஞாபகம் வரும். உனக்கு வேறு மைனஸ் இருக்குது அப்படின்னா கீழே போச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும்ல.
ரூட் எக்ஸ் பிளஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் தென்னுனா எனில் அப்படி இருந்ததுன்னா ஃபைன் பண்ணு எதை எக்ஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√xோட வேல்யூவை கண்டுபிடி அப்படிங்கிறான். இந்த இடத்துல எக்ஸுங்கிறத எப்படி சொல்லிட்டாங்க, எடுத்துக்க சொல்லிட்டாங்க. எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கிறதுக்கு கண்டுபிடி அப்படின்னு தெளிவாக இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கான். எக்ஸ் 1 விட பெருசாக இருக்கும்போது கண்டுபிடி அப்படின்னு இருக்கான். நெகட்டிவ் வந்து இல்லை, 1 விட அதிகமாக இருக்கும்போது 1.1 1.2 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அந்த வேல்யூக்கெல்லாம் இதுக்கு வேல்யூ கண்டுபிடி அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் கிவன் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்ப்பா, வாங்க நோட்டில் போட போகலாம். கிவன் கொஸ்டினை பார்த்து நான் எழுதும் போதே ரூட் எக்ஸ் பிளஸ் 1/√xன்னு எழுதிக்கிறான்ப்பா. உங்களுக்கு தெரியணும் ஹோல் ஸ்கொயர் இருக்குது கொஸ்டின்ல 9/2. அதாவது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். அதை பார்த்தாவே தெரியும், ஒரு ஐடியா வந்திருக்கு. சரி, நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எதை கண்டுபிடிக்க சொல்றாங்க? டு ஃபைண்ட் ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√xோட வேல்யூ என்ன எப்போ? ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது, 1 விட பெரிய நம்பரா இருக்கும்போது இதுக்கு வேல்யூ என்ன வரும்? இங்க பிளஸ் கொடுத்துருக்குறாங்கப்பா, இங்க மைனஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். பிளஸ் அங்க மைனஸ், இங்க ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்கப்பா. அங்க ஆன்சர்ல நம்ம டு ஃபைண்ட் இதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர்லாம் அங்க இல்ல. நல்லா பாத்துக்கங்க. இது அப்படின்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுதான். தப்புன்னு பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்திருக்கும், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்ப இந்த ரூட் போயிரு அப்படின்னு ஐடியா வரும். சரி போடலாம் வாங்க நோட்ல. அப்படின்னா இப்போ உனக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வரணும். வி நோ தட் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்ப்பா. நான் டைரக்டா போடுறேன். அப்படின்னா ரூட் எக்ஸ் ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் 2 இன்ட்டு ஏபி 2ab ஈக்குவல் டு 9/2. இப்போ ரூட்டுக்கு ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரு? ஆல்ரெடி நமக்கு தெரியும்ப்பா, ரூட் எக்ஸுங்கிறத எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாம். அதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரு? எக்ஸ்னு ஆயிரு. இந்த 2 கேன்சல் ஆயிரு. இதெல்லாம் லோயர் கிளாஸ் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஏதோ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸ்கொயர் ரூட் போயிருன்னு நினைச்சுங்க. அது இப்படித்தான்ப்பா போகு. ரேடிக்கல் டைப்ல இப்படி எழுதும் போது 1/2ன்னு எழுதலாம். இந்த 2 அது ஸ்கொயர் பண்ற 2 உள்ளுக்கு வரும்போது a பவர் m × 10 எழுதலாம்ல. அந்த கான்செப்டின் படி பவர் 2 கேன்சல் எக்ஸ் பவர் 1 எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது தெரிஞ்சுங்க. அப்படின்னா இங்க என்ன இருக்கு? ரூட் போயிரும். அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸ்கொயர் ரூட்டுமே இந்த ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிரும். பிளஸ் 1/x பிளஸ் இது ரெண்டு என்ன இருக்கு? இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரு. 2 மட்டும்தான் இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்றோம். இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இதை சால்வ் பண்ணி 9 - 4 போடும்போது உனக்கு டினாமினேட்டர் 2பா. அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1/x லெஃப்ட் சைடு எடுத்து எழுதி தட் ஈக்குவல் டு 5/2ன்னு எடுத்து எழுதிக்கங்க. இப்போ நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன்ப்பா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஹோல் டிவைட் பை எக்ஸ்ன்னு எழுதலாம். தட் ஈக்குவல் டு 5/2 ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 இங்க பாருங்க, ரைட் சைடில் இருக்கிற 2 வந்து இங்க இன்டூவா கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற டிவைட் இருக்கிற எக்ஸ் அந்த பக்கம் இன்டூவா கொண்டு போங்க. 2x² + 2 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த போகும்போது 5xன்னு ஆயிரும்பா. லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் வேரியபிள்ல கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் வேரியபிள். a வந்து 2, b வந்து -5, c வந்து +2. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம்ப்பா. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா ரூட் கண்டுபிடிங்க. இதை இன்டூ பண்ணுங்க. 2 × 2 4 பிளஸ் போட்டுக்குங்க. இது ரெண்டா பிரிங்க, 2 ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஆட் பண்ணா -5 வரும், மல்டிப்ளை பண்ணா +4 வரும். அப்படிப்பட்ட ரெண்டு நம்பர் 4 × 1ன்னு பிரிக்கலாம்ப்பா. கரெக்டா இருக்கு. 4 × 1 அப்படின்னா இங்க என்ன சைன் இருக்கணும்? மைனஸ் இருக்கும் ரெண்டுக்குமே. அப்பதான் பிளஸ் வரும், கூட்டும் போது -5 வரும். இங்க ஏ மறக்காம பாத்துக்குங்க. இட் இஸ் நாட் மோனிக் பாலினாமியல். ஏ வந்து 2 டிவைட் பண்ணிக்கிங்கப்பா. 2ஆல அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். இதை அடிக்க முடியாது. -2 -1/2. இது எக்ஸ்ல இருக்கிற வேரியபிள்ங்காட்டி எக்ஸை சேர்த்திக்கிங்க. அப்படின்னா x - 2 ஒரு ஃபேக்டர், x - 1/2 ஈக்குவல் டு 0 அப்படி எழுதலாம். அப்படின்னா இது 0க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 2 1 இன்னொரு ஆன்சர், அல்லது இன்னொன்னு x ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நமக்கு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும்ப்பா. இது மாதிரி ரெண்டு வேல்யூ நமக்கு வந்து சேருதுப்பா. இப்போ இது நல்லா பார்த்துங்க, இது எக்ஸோட வேல்யூ. நாம கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு இப்போ தான் போறோம். நல்லா நோட் பண்ணிக்கோ. இப்போ நமக்கு வந்து இந்த x ஈக்குவல் டு 1/2ங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன? நல்லா பார்த்துக்கோ.
நாம் எது கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஒன்னை விட பெருசா இருக்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறோம் அந்த வேல்யூ. நல்லா நோட் பண்ணிக்கிறது முக்கியமான பாயிண்ட். கொஸ்டின்ல எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒன்னுக்கு தான்ப்பா ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறா. இது இதனுடைய வேல்யூ அப்படின்னா எதை மட்டும் எடுத்துக்கோணும், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒன்னுக்கு தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து டேக் பண்ணிக்கிறோம். டேக் எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஈக்குவல் டு -2 இஸ் நாட் பாசிபிள். இந்த இடத்துல எழுதக்கூடாது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகலாம் வாங்க. therefore root x minus 1/root x equal to இதான கண்டுபிடிக்க சொன்னா. இப்போ இதில் கொண்டு போய் இந்த 2-வை சப்ஸ்டிட் பண்ணுங்க. √2 - 1/√2. இப்போ லெஸ் பண்ணுங்க. என்ன வரும், எல்சிஎம் எடுங்க அல்லது எல்சிஎம் எடுங்கப்பா. என்ன வந்துரு, √2 × √2 - 1/√2 தட் ஈக்குவல் டு 2 √2 சேரும்போது என்ன, ரூட் கேன்சல் ஆயிரும்ப்பா. √2 ஹோல் ஸ்கொயர் ஆயிரு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும்ப்பா. 2 - 1/√2 தட் ஈக்குவல் டு 1/√2 விச் இஸ் எ ரெக்வயர்ட் சொல்யூஷன். புக் ஆன்சர் எடுத்து பாருங்க, கரெக்டாக இருக்குங்கப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நான் இந்த மெத்தடில் இது மாதிரி 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கொஸ்டினில் அது 1/2 வந்து லெஸ் தேன் 1பா, அதனால இதை எடுத்துக்க மாட்டோம். 1/2 அதாவது 1 விட பெருசாக இருக்கணும். 1 விட கம்மியாக இருந்தங்காட்டி இந்த 1/2 விட்டுரும். 1 விட பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு போடணும். போட்டுடலாமா சகானா? கொஸ்டினை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். டப் 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 நீங்கள் போட்டுருவீங்க. அது a+b ஹோல் ஸ்கொயர்லாம் போட்டு இந்த ஸ்டெப் டைரெக்டாக கூட எழுதிடுவீங்க. ரூட் கேன்சல் ஆயிரு, a² + b² + 2ab 2ab இது ரெண்டும் இதில் வரங்காட்டி உனக்கு கேன்சல் ஆயிரு அப்படின்னு தெரிஞ்சா டைரெக்டாக கூட 2ன்னு போட்டுக்குவீங்க. கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா டப் டப்னு போட்டலாம். 2.11ல் 4th சம் சிம்பிளிஃபை சுருக்குக மற்றும் கண்டுபிடி எதனுடைய வேல்யூ, என்னோட வேல்யூ கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. சுருக்கோணம் இதை சிம்பிளிஃபை பண்ணி எண்ணுக்கு என்ன மதிப்பு இருந்திருந்தால் என்ன மதிப்பு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடி. இதனுடைய வேல்யூ நல்லா பார்த்துங்க. ஓல் டிவைடு பைன்னு இப்படி போட்டான், டிவைடு இது எல்லாத்துக்கும் சேர்ந்து டிவைடு தான் இப்படி போட்டிருக்கிறாங்க. சரி வாங்க நோட்டில் போடலாம். கிவன் நான் இங்கே கார்னர் மார்ஜின்ட்டே ஆரம்பிச்சுக்கிறேன்ப்பா. 3/2n × 9² × 3⁻⁻n ஹோல் டிவைடு பை 3/3n ஈக்குவல் டு 27 சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை சால்வ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னா, இந்த 9-ஐ 3² எழுதலாம். 3² 9 எழுதிக்கலாம்ப்பா. அப்புறம் இந்த கீழ் இருக்கிறத வந்து மேலே கொண்டு போய்க்கலாம்ல. ஒரே பேஸாக 3 நான் மாத்திரம்ப்பா. அப்படின்னா இந்த 3 அப்படியே வச்சுக்கிறேன். இதை என்ன எழுதலாம், 3² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 9 3⁻⁻n அப்படியே இருக்கட்டு. இது கீழிருந்து மேலே வந்ததுன்னா 3⁻−3n ஆயிரு. இதை 27 3³ எழுதலாம். 27 3³ எழுதலாம். இப்போ பாருங்க, இதை என்ன பண்ணலாம், 3/4 இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம்ப்பா. இதை மட்டும்தான் மாற்றி இருக்கிறேன். இப்போ அந்த இந்த பேஸ் சேமா இருந்தா பவர் கூட்டிக்கலாம்ப்பா. இன்டூல டாட் வச்சா இன்டூன்னு இருக்கும். அப்படின்னா 3/2n + 4 - n - 3n = 3³ இப்போ அந்த பவரை சால்வ் பண்ணுங்க. இதுல 2nலேருந்து ஒரு n போனா n அட இங்க ஒரு n இருக்குதா, மொத்தம் -4n வருதுப்பா. -4nல 2n போனா -2n கான்ஸ்டன்ட் +4 = 3/3. இங்க பாரு பேஸ் 2 சேமா இருக்குதுப்பா ரெண்டு பக்கம். அப்படின்னா பவர் 2ஐ ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்கப்பா. பேஸ் 2 சேமா இருந்தா ஈக்குவல்ட்டுல பவர் 2ஐ ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. அப்படின்னா 4 அந்த பக்கம் கொண்டு போவாங்க. -1 அப்படின்னா n = -1/-2 = +1/2. அவ்வளவுதான். n = +1/2 which is a required solution அப்படின்னு முடிச்சிருங்க. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்பா. ஈஸியானது. கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே 3 பேஸ் வந்து 3 வராப்புல மாத்தி இருக்கிறோம். அப்புறம் பவர் ஆட் பண்ணிக்கலாங்கிற ரூல்ஸை யூஸ் பண்ணி அப்புறம் ரெண்டு பக்கம் பவர் ஈக்குவலா இருந்து பேஸ் 2 ஈக்குவலா இருந்தா பவரை ஈக்குவேட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இந்த 4th சம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டி. இந்த a⁻m ஹோல் பவர் என்ன a⁻m × n எழுதலாம். அதை வந்து இந்த 3² வச்சுட்டு இந்த 2 × 2 4ன்னு போட்டிருக்கிற இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம்ப்பா. உனக்கு தெரியும். அதே மாதிரி கீழ்பக்கம் இருந்து இந்த a பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பேஸ் சேமா இருக்கும்பா. கீழ இருந்து மேலே ஒன்று போனால் இது மாதிரி a⁻m - n எழுதுறது இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் பவரை ஆட் பண்ணலாங்கிறது இந்த ரூல். a⁻n a⁻m a⁻n = a⁻m + n இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இது ரெண்டு பேஸ் ரெண்டு சேமா இருந்தா பவரை ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேஸுங்கிறது இது ரெண்டு சேமாக இருந்தால், அடிமானம் ரெண்டு சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ரெண்டுமே பவருக்கு கீழே இருக்கிற பேஸ் வந்து சேமாக இருந்தால் பவர் ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவலன் ரெண்டுமே இப்படி இருக்கலாம். ஆனா ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும் இந்த இடத்துல. இதெல்லாம் இந்த முன்னாடி டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்கப்பா, தெரிஞ்சுங்க. இந்த சம்மில் வந்து இதை யூஸ் பண்றோம். ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். ஜீரோ தவிர வேற நம்பருக்கு தான் நீ இது எலிஜிபிள் ஆகும். கொஞ்சம் பார்த்துக்கணும். அதான் இங்க பாரு 3 3 இருந்தங்காட்டி மேல இருக்க இதையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். போட்டு சும்மா சாதாரண எப்போ பண்றாப் பண்ணி கொண்டு வந்துருங்க. சரி, இப்போ அடுத்த சம் என்ன கொடுத்து, எக்ஸசைஸ் 2.11 5th சம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரிக்கல் டேங்க். ஸ்பியர் டைப்ல இருக்கிற ஒரு டேங்க், தண்ணி டேங்க் வந்து உனக்கு ஸ்பியர் டைப்ல கொடுத்துருக்காங்க, பலூனாட்டம். ஓகேவா? ஹூஸ் வேல்யூம் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரிக்கல் டேங்கினுடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும், அதை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. தமிழ்ல சொன்னா இதைய 32 பை பை 3 கன அளவு கொண்ட கோள வடிவமுடைய நீர்த்தேக்க தொட்டியின் ஆரத்தை காண்க ஃபைன் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆரம், நீர்த்தேக்க தொட்டி, நீர் தேக்கி வைக்கிற தொட்டியினுடைய ஆரம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்கப்பா. பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த கிவன் கோலத்தின் கன அளவு இவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம ஃபார்முலா தெரியும். வேல்யூம் ஆஃப் த ஸ்பியர் 10th படிச்சிருப்பீங்க. என்னன்னு உனக்கு தெரியும், 4/3 பை r³ ஈக்குவல் டு 32 பை 3 அப்படின்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்கலாம். வேல்யூம் ஆஃப் த ஸ்பியர்னா இந்த ஃபார்முலா வந்து இப்படி எடுத்துக்கலாம்னு தெரியணும். இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகுது, இந்த பக்கம் இது பை போயிரும்ப்பா. இங்க பாருங்க, பேஸ்ல டினாமினேட்டர்ல இந்த 3 அந்த பக்கம் இன்டூவா வரும்போது இது ரெண்டும் போயிரும். அப்புறம் இந்த 4 இந்த பக்கம் இன்டூவா இருக்குது, அந்த பக்கம் டிவைடா வரும்பா. அப்படின்னா r³ ஈக்குவல் டு 32 பை 4 அடிச்சீங்கன்னா உனக்கு 8 32 8 டைம்ஸ் கீழே 1 டைம்ஸ். அப்படின்னா r³ ஈக்குவல் டு 8. இந்த 8 வந்து கியூப் வராப்புல எடுக்கணும்ப்பா. அல்லது இது அந்த பக்கம் போகும்போது இங்க வந்து எக்ஸ்போனண்டா இருக்குதுப்பா, அந்த பக்கம் போகும்போது ரேடிக்கலா மாறி இப்படி எழுதலாம், தெரிஞ்சுங்க. இப்படி மாறும்பா. இங்க 3x1 இருக்குது, நல்லா பாத்துங்க. பவர்ல இது புது கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு தெரியாது. பவர்ல 3x1 இருக்குது. இது அப்படியே இந்த 3 இந்த 1 இங்க விட்டுட்டு இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா ஈக்குவல் டு ரைட் சைடு போனா ஹோல் பவர் 1/3 ஆயிரு, டிவைடா போகும். பவர்லயே டிவைடா போகும்னு சொல்லலாம்ப்பா. இந்த ஃபார்மெட்டை ரேடிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த வடிவத்தை தான் ரேடிக்கல் ஃபார்மெட். சரி, ஓகே. இப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த எல் டிவிஷன் போட்டு பாருங்க. ஓகே, அப்படின்னா r ஈக்குவல் டு 2/3 ஹோல் பவர் 1/3 a பவர் mn. அந்த ஃபார்முலா எப்படி எழுதுனீங்கன்னா 2 வந்துரும்ப்பா r. இப்படியும் போடலாம். இல்லைன்னா இந்த 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 ஸ்டெப்ல இருந்து இப்படியே வந்து r³ ஈக்குவல் டு 2³ பவர் ரெண்டு சேமா இருந்தங்காட்டி கீழ் ரெண்டு சேமு அப்படின்னு கூட எழுதி காமிச்சிருக்கலாம். சொல்ல புரியுதா? இது 8 என்னன்னு எழுதலாம், 2³ எழுதலாம். அப்படின்னா இங்க பவர் ரெண்டு சேமா இருந்ததுன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் இன்டூவா இருக்குது, அந்த பக்கம் டிவைடா வந்து கேன்சல் ஆயிரும்ப்பா. அந்த கான்செப்ட்ல ரெண்டு ஈக்குவலா இருந்தான்னு சொல்றேன். ஓகேவா? இங்க r பவர் 3x1 இருக்கு, இங்க 2 பவர் 3x1 இருக்கு. இங்க இன்டூவா இருக்கு, அந்த பக்கம் டிவைடா வரும்போது 3 கேன்சல் ஆயிரும்ப்பா, 1 ஆயிரும் பவர். அதான் இப்படி வரும். போட்டலாமாப்பா? ஈஸியான ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரி, இப்போ அடுத்த சம் போலாம். திடீர்னு வேகமா போலாம். சரி, இப்போ அடுத்தது 6வது சம். சிம்பிளிஃபை பை ரேஷனலைசிங் த டினாமினேட்டர். டினாமினேட்டரை வந்து உனக்கு இது டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் பண்ண சொல்றாங்க. இந்த 3√2 வந்து ரேஷனல் நம்பரா வராப்புல பண்ண சொல்றாங்கப்பா. இருக்கிறது இர்ரேஷனல் நம்பர் இருக்குது. ஓகேவா? -b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட். அந்த ஸ்கொயர் ரூட்ல வந்து இது மாதிரி பிரைம் நம்பர் வந்தாவே அது இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கப்பா. இந்த நம்பரை நீ ரேஷனல் நம்பரா மாத்தணும். எப்படி மாத்துவீங்க அப்படிங்கிறது நீங்க 10th படிச்சிருப்பீங்க. கான்ஜுகேட்டால மல்டிப்ளை நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணும்போது டினாமினேட்டர் அழகா உனக்கு ரேஷனல் நம்பரா மாறிடு. ரொம்ப சிம்பிளானது. சரி, வாங்க மாத்தலாமா? சரி, இப்போ 6th சம். சிம்பிளிஃபை பை த ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் 7 + √6/3 - √2. சரி, பார்க்கலாம் வாங்க. இந்த √2 பிரைம் நம்பர் தான்ப்பா. 6ங்கிறத பிரிக்கலாம், 3x2. அந்த 3x2மே ரெண்டுமே பிரைம் நம்பரா போச்சு. சரிப்பா, இப்போ இதனுடைய கான்ஜுகேட்டால இது எதுக்கு சமம் அப்படின்னா
இன்ட்டு நல்லா பார்த்துங்க, கீழ் இருக்கிறதனுடைய காஞ்சுகேட். காஞ்சுகேட்னா இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இதனுடைய இன்னொரு ரூட் இருக்கும்ல, 3 மைனஸ் ரூட் டூனா 3 ப்ளஸ் ரூட் டூ இஸ் ஆல்சோ ஏ ரூட்டு அப்படின்லாம் முன்னாடி சொன்ன பார்த்துருக்கோம். அது மாதிரி இதனுடைய காஞ்சுகேட்னா இடையில மட்டும்தான்ப்பா மாறு, இந்த ரூட்டுக்குள்ள முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் சைனை மாற்றணும். அப்படின்னா 3 ப்ளஸ் ரூட் டூ வால மல்டிப்ளை அண்ட் டிவைடு பண்ணும்போது வேல்யூ மாறாதுப்பா. இதுக்கு சமந்தான். ஓகேவா? அந்த அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறோம். காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்றோம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி இருக்கிறோம்ப்பா, பெருக்கி வகுத்து இருக்கிறோம். இதனோட இணையனால் பெருக்கி வகுக்க பண்ணி இருக்கிறோம். சரி, அடுத்த ஸ்டெப் 7 பிளஸ் ரூட் 6. இதுக்கு பிராக்கெட் போட்டுக்கலாம்ப்பா, தப்பு இல்லை. கீழே என்ன ஆகும் பாருங்க, ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி அப்படின்னா என்ன எழுதலாம், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. சார் இங்கே பிக்கு மைனஸ் எடுத்துக்கிட்டாலும் தப்பாங்க சார் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது ப்ளஸ் ஆகி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஆட்டு எழுதியிருக்கோம்ப்பா. இப்போ கீழே வந்து உனக்கு இந்த ரூட் போயிரு, உனக்கே தெரியும், ரேஷனல் நம்பராக மாறிடு. அதான் ஆன்சர். மேலே இருக்கிறத இப்படி இன்டூ பண்ணிக்கங்க. 21 + 7 √2. அடுத்தது ப்ளஸ் 3 √6. இது ரெண்டையும் இன்டூ பண்ணுங்க. ப்ளஸ் √6 √2 ஹோல் டிவைடு பை 3 ஸ்கொயர் 9 - 2. அடுத்தது இங்க பாருங்க, இது ரெண்டையும் இன்டூ பண்ணி ஒரே ரூட்டா கொண்டு வந்துருங்க. ஒரே ரூட்டுக்குள்ள ஒரே கூட. இது ரெண்டும் பாருங்க √2, இது √6. இது கேர்ஃபுல்லா இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும்ப்பா, தப்பு பண்ணிடக்கூடாது. கீழே 7 ஆயிரும்ப்பா, ரேஷனல் நம்பரா மாத்தியாச்சு. மேலே எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு பண்டி விட்டீங்கன்னா போதும்ப்பா. அதிகமா நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. இப்ப நான் பண்டி காட்டுறேன் பாருங்க. 7 இது √2ங்கிற கேட்டகரி சேர்ந்ததுப்பா. இது √6. இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது, இது வேற கம்யூனிட்டி, இது வேற கம்யூனிட்டி. பிளஸ் இது என்ன √12 மாறிடு. இந்த √12 பிரிக்கலாம்ப்பா, 4 × 3ன்னு பிரிக்கலாம். அந்த 4 வந்து வெளியில எடுத்து எழுதணும். அது இதை மட்டும் தான் பண்ண முடியும்ப்பா, மீதி எல்லாம் பிரிக்க முடியாது, அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ஃபோர் இன்ட்டு 3ன்னு எழுதலாம்ப்பா, அதான் நான் அது கலரில் காமிச்சிருக்கிறேன், பை 7. இப்போ அடுத்த ஸ்டெப் ஆன்சர், இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது √2ங்கிற கேட்டகரிப்பா, இது √6 இர்ரேஷனல் நம்பரு. இதெல்லாம் ஒரே சேமா √2 √2ன்னு காமனாக கூட்டி போட்டுடலாம். இது ரெண்டும் எல்லாம் வெவ்வேறு. இது 2 √3. இது பாரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸ்ட். இது ஆடுனா இது மாடு, இது எருமை. இது எதையுமே சேர்த்த முடியாது. இங்கே 7 ஆடு, இது 3 மாடு, இது 2 எருமை. இதெல்லாம் ஆட் பண்ண முடியாதியா, இல்லை வெவ்வேறு கம்யூனிட்டி. ஓகேவா? எல்லாம் 4 கால்னு சொல்லிட்டு சேர்த்திடக்கூடாது. எல்லாம் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ரூட் இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குதுன்னு சேர்த்திடக்கூடாது, மறந்துடாதீங்க. இவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருங்க. இது உனக்கு 2 மார்க்கு இல்லை 3 மார்க்கில் கேட்பாங்கப்பா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் 5 மார்க்கு. எக்ஸைஸ் 2.11ல் 7th கொஸ்டின். சிம்பிளிஃபைன்னு பாருங்க, கீழே பாரு எல்லாமே எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் இர்ரேஷனல் நம்பராகவே கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம இப்போ தான் இர்ரேஷனல் எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம். அதுக்குள்ளால 1 2 3 4 5 டைம் போட்ட சமயே போடணும்ப்பா. கீழே காஞ்சுகேட்டாலும் மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணணும், ஒவ்வொன்றா எடுத்து பண்ணோம்னா முடிஞ்சதுப்பா. லாஸ்ட்டாக இதில் போட்டு எல்லாத்தையும் கூட்டிடணும். இந்த சைனை பார்த்துங்க, இந்த சைன் முன்னாடி மைனஸ் இருந்ததுன்னா நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல இங்கே சைன் மைனஸ் இருக்குது. இது ரெண்டை இடத்த மாற்றி எழுதுனா இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம், ப்ளஸ் ஆயிரும். 2லேருந்து மைனஸை வெளியே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, இங்கே ப்ளஸ் ஆயிரும்ப்பா. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டை இடத்த மாற்றி எழுதுனீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். 2லேருந்து மைனஸை காமனாக வெளியே எடுத்து இதோட இன்டூ பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும்ப்பா. அப்புறம் லாஸ்ட்டாக கூட்டிக்கலாம். நான் அந்த கான்செப்ட் தான் பயன்படுத்துவேன். இந்த ரெண்டை இடத்த மாற்றி எழுதிக்குவேன். சொல்றது புரியுதா? நான் இடத்த மாற்றி எழுதிட்டு 1 2 3 4 5 ஈக்குவேஷன் வச்சுட்டு 5ஐயும் கூட்டணும், ஆட் பண்ணா ஆன்சர் வந்துரும்ப்பா, ஃபைனல் ஆன்சர். அப்படிதான் நான் போடுவேன். நல்லா பார்த்துக்குங்க. சரி, அப்படின்னா அது ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும்ப்பா. காஞ்சுகேட்டாலாம் மேலே இங்கேயும் பண்ணி கண்டுபிடிப்பேன். பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு. 7th கொஸ்டின் ஒரு 5 மார்க்குப்பா. இது கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்கணும். முன்னாடி அந்த மைனஸ் இருந்ததுன்னா நான் இடத்த மாற்றி எடுப்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த மைனஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்த நான் எடுத்துக்கும் போது இடத்த மாற்றி எடுத்துக்கோ. அப்போ வந்து நீ லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணினா போதும்ப்பா. பாரு, ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து கீழே ரேஷனலைஸ் பண்ணுறேன்ப்பா.
கன்சிடர். ஓகே, இது எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நீ டைரக்டா கூட 1 இது எதுக்கு சமமா எழுதலாம், காஞ்சுகேட்டால மேலே இங்கேயும் மல்டிப்ளை வேண்டியிரு. இதனுடைய காஞ்சுகேட் பிளஸ் போட்டுக்கோ, 3 + √8 வேல்யூ மாறாது. இப்போ மேலே 1 இன்ட்டு இதால் பண்ணும்போது அதே தான் வரும்பா, அப்படியே எடுத்து எழுதிரு. 3 + √8 கீழே என்ன ஆகுன்னு டைரெக்டாக போட முடிஞ்சுன்னா போட்டிருப்பா, மைண்ட்லேயே போட்டு a - b a + b இருக்கு அப்படின்னா a² - b², a² 9 √8 ஹோல் ஸ்கொயர்டு 8 that equal to 3 + √8 1. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ப்பா. ஓகேவா, நான் அடுத்து இதை கண்டுபிடிக்கிறேன்ப்பா, நல்லா பார்த்துங்க. இதை கண்டுபிடிக்கும் போது இந்த மைனஸை நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ்ஸாக மாற்றி எடுத்துக்குவேன். இது ரெண்டு இடத்த மாற்றி எழுத போகிறேன். எடுக்கும் போதே நான் அப்படி கண்டுபிடிக்கிறத அப்படி தான் கண்டுபிடிக்கிறேன். அதாவது இங்கே பார்த்துக்க, நான் இங்கே வேணால் எழுதி காமிச்சுக்கிறேன். 1 மைனஸ் அப்படியே எடுத்துருக்கிறேன். நல்லா பார்த்துங்க, மைனஸ் அப்படியே எடுத்துருக்கிறேன்ப்பா. அடுத்த ஸ்டெப், இந்த மைனஸை உள்ளுக்கு இன்டூ பண்ணிடுறேன். 1/√7 - √8 நல்லா பார்த்துக்க, இடத்த மாதிரி எழுதியிருக்கிறேன் சைனை. இந்த மைனஸை உள்ளுக்கு இன்டூ பண்ணிட்டேன். அடுத்தது இதனுடைய காஞ்சுகேட்டால டைரெக்டாக நான் இன்டூ பண்ணுறேன்ப்பா. நான் ரொம்ப டைம் இல்லை, சீக்கிரமாக முடிக்கணும். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் போய் நான் 1/2 மணி நேரம் போட்டுட்டு இருந்தேன்னா. √7 √8 இதனுடைய காஞ்சுகேட் மைனஸ் இருக்குது ப்ளஸ். டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம்ப்பா தெரிஞ்சுதுண்ணா. தட் ஈக்குவல் டு நியூமரேட்டர் என்ன ஆகுது, 1 இன்டர்னல் பண்ணும்போது அதே தான் வரும். கீழே என்ன ஆகுன்னு டைரெக்டாக போட்டால் தெரியும். 7 நல்லா பார்த்துக்க, 7 - 8 தட் ஈக்குவல் டு -1 வரும்பா. இந்த -1 என்ன பண்ணலாம், உள்ளுக்கு மேலே இன்டூ பண்ணிடும். -√7 - √8 ஆயிரும். இதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1ஆல் பண்ணும்போது அப்படியே இருக்கும்பா, செகண்ட்ல மைனஸ் ஆயிரும் மேலே. நல்லா பார்த்துக்கோ. சரி, இதே மாதிரி அடுத்து இந்த ரிமைனிங் இருக்கிறது கண்டுபிடிக்கணும்ப்பா, அவ்வளோதான். நீ வேகமாக போட்டுருவீன்னு நினைக்கிறேன். √7 - √6 டைரெக்டாக தெரிஞ்சுன்னா ஈக்குவல் டு போட்டு டைரெக்டாக ஆன்சர் கூட எழுதலாம்ப்பா. இதுக்கு என்ன வரும் தெரியுமா, நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டுமா? ஓகே, எழுதிடுறேன்ப்பா. கரெக்டாக சொன்னீங்க. காஞ்சுகேட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது, இதனுடைய காஞ்சுகேட் மேலே எழுதிக்கங்க. கீழே a² - b² √7² - √6² that equal to √7 + √6 7 - 6 equal to √7 + √6 1 இருக்கும்பா. இது மூணாவது ஈக்குவேஷன். எப்படி டைரெக்டாக எழுதிட்டேன், ரெண்டு நான் சொல்லி தந்தேன். இப்போ டைரெக்டாக உனக்கு போட தெரியணும், வேகமாயிரும். எக்ஸாமில் நீ இது மாதிரி போட்டீங்கன்னா கூட போகுது. சரி, அடுத்தது இங்கே பாருங்க, -1 இது மைனஸ், அதை ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். -1 √6 - √5 இது என்னன்னு எழுதலாம், 1/√5 - √6ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப், இது எதுக்கு சமம், காஞ்சுகேட்டால மேலே இங்கேயும் பேருக்கு. ஓகேவா, நான் அடுத்து லாஸ்ட்டுப்பா, ஏதாவது கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்குப்பா. 1/√5 - 2 இது பார்த்துக்குங்க, கொஞ்சம் உஷாராக போடணும். இடத்த மாற்றிக்கணும்ப்பா, இடத்த மாற்றிக்கணும். எங்காச்சி இங்கே -2 இருக்குது, இதை இப்படி எழுதிக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, இந்த இடத்த தப்பு பண்ணிடுவாங்க. எல்லாம் இடையில சைனை மாற்றுன்னு சொல்லி சைனை மாற்றிடுவாங்க, காமெடி ஆயிரு. இதை வந்து -2 + √5ன்னு எழுதிக்கணும். நல்லா பார்த்துக்கோ, எப்பவுமே இர்ரேஷனல் நம்பருக்கு முன்னாடி தான் சைன் மாற்றணும், காஞ்சுகேட். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த விஷயத்தில். இந்த இடத்துல இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்படின்னா தட் ஈக்குவல் டு -2 - √5 -2 இடையில இதுக்கு தான் சைன் மாற்றுவீங்க -2 ஹோல் ஸ்கொயர்டு. ஃபார்முலா படி a² எழுதிட்டோம்ப்பா. அடுத்து b² √5 ஹோல் ஸ்கொயர்டு. டூ + √5 ஆயிரு. இது 5th ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், 1 + 2 + 3 + 4 + 5 அல்லது சும்மா ஆடிங் 1 2 3 4 5ன்னு போட்டேனாலும் வந்துரும்பா, எழுதலாம்.
இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதி என்ன நடக்குது சார், எனக்கு கொஸ்டின் எழுதுறது கஷ்டமா இருக்குதுங்க சார், கை வலிக்குதுங்க சார் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுன்னா இங்க பாத்துக்கோ, இதுக்கு எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு பேர் வச்சுக்கோ முதல்லயே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்து நீ லெட் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு பேர் வச்சிட்டீங்கன்னா 1+2+3 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க டைரக்டா எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கோ. லெஃப்ட் சைடு எல்லாத்தையும் கூட்டும் போது என்ன ஆகுது, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இதானே வரும். எக்ஸ் ஈக்குவல்ட்டு ரைட் சைடு மட்டும் கூட்டிக்காமி. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3+√8 வந்து ஆரம்பி. 3+√8. செகண்ட் ஈக்குவேஷன் -√7 -√8. எது இருக்குது ரிமைனிங்? எக்ஸ் ஈக்குவல் டு 3+2 தட் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 5. போட்டலாமா தர்ஷினி? போடலாம் சார். இப்படி எக்ஸ்னு இங்க பேர் வச்சுக்கிட்டா இது எழுத்து வேலை மிச்சம். மறுபடியும் இந்த கொஸ்டினை போட்டு எழுதிட்டு இருக்க வேண்டியதுல ஃபர்ஸ்டே இது எக்ஸ்னு பேர் வச்சுட்டு இதை ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இந்த மைனஸை வந்து நான் மாத்திக்கிறேன். நீ இப்படியே வச்சுட்டு கூட போடலாம். மைனஸ் லாஸ்டா கேர்ஃபுல்லா அந்த இடத்துல சைனை மாத்தணும். நான் அதுக்கு பதிலாக அந்த மைனஸை உள்ளுக்கு இன்டூ பண்ணிக்கிறேன். லாஸ்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உனக்கு கரெக்டா வந்துடும். நான் அப்படி ஐடியா பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் இதே மாதிரி பண்ணிக்கங்க. எல்லா இரேஷனல் நம்பரும் கேன்சல் ஆயிரு. லாஸ்ட்ல இந்த 3யும் இந்த 2 மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. இங்கிலீஷ் படத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, லாஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. மீதி கூட இருக்கிறவங்களா செத்துருவாங்களா? அது மாதிரி இங்க இந்த கூட இருக்கிற ஆள்லாம் காலி. லாங்காப்பா 2 பேர், ரெண்டையும் கூட்டி 5ன்னு ஆயிராங்கப்பா. படம் ஏண்டுன்னு முடிச்சிடலாம். சரி, ஓகே. லாஸ்ட் சம்மு நாம எண்ட் பண்றதுக்கு இன்னொரு சம் இருக்குது. எக்ஸசைஸ் 2.11ல 8th சம்ப்பா. இது ஈஸி. பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸை கொடுத்துட்டாங்க. x² + 1 கண்டுபிடிச்சிட்டு டிவைடு பை x² - 2 பண்ணி டிவைட் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு எழுதணும். ஃபைண்ட் எக்ஸ் வந்து இப்படி இருந்தா ஃபைண்ட் இதை கண்டுபிடி அப்படின்னு இருக்கிறாங்க. சரி பண்ணலாம் வாங்க, நோட்ல போடலாம். ஈஸியான சம் தான். இப்போ இந்த மேல இருக்கிற இந்த ரெண்டையும் நம்ம x² கண்டுபிடிச்சு 1 ஆட் பண்ணி இருக்கிறாங்க. கீழே x² கண்டுபிடிச்சு -2 லெஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டையுமே டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். நான் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் x² கண்டுபிடிப்போம் வாங்க. நான் x² = √2 + √3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். a + b ஹோல் ஸ்கொயர்ல போடுங்க. a² + b². சார் இங்க ஸ்கொயர்லாம் போடலீங்கன்னா அதான் ரூட் கூட்டிட்டு ஓடிடுச்சியா. 2 மட்டும்தான் இருக்கு. இங்க √3² போட்டீங்கன்னா 3 மட்டும்தான் வரும். டைரக்டா போடுங்க. முன்னாடி தான் நான் போட்டு காமிச்சேன். ஓகேவா? ப்ளஸ் 2ab √6ன்னு எழுதியிருக்கலாம். சரி ஓகே. அப்படின்னா 5 இந்த 2 ரியல் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு இரேஷனல் நம்பர். அது ரெண்டே ஒன்று சேர்த்திக்கிங்க. இப்படி எழுதலாம். இதுதான் x². இப்போ இதோட என்ன பண்ணுவோம், நியூமரேட்டருக்கு என்ன பண்ண சொல்லி இருக்கிறாங்க, 1 ஆட் பண்ணி இருக்கிறாங்கப்பா. அப்படின்னா x² + 1 = என்ன வந்துரு 6. 5 + 1 6 + 2 √6ன்னு ஆயிரும். அதே மாதிரி டினாமினேட்டர் x² - 2 -2 லெஸ் பண்ணுங்க. இதுல இருந்து 5 + 2 √6 - 2 அப்படின்னா தட் ஈக்குவல் டு 3 + 2 √6ன்னு ஆயிருமா? இந்த இடத்துல டைரக்டா போட்டிருக்கிறேன். 5 + 1 கூட்டி 6ன்னு போட்டிருக்கிறேன். இங்க உனக்கு கழிச்சு காமிச்சம்பா லெஸ் பண்ணும்போது இப்படி. இப்போ இதே இந்த ரெண்டையும் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். தேர்ஃபோர் அப்படியானால் x² + 1 x² - 2 = 6 + 2 √6 டிவைடு பை 3 + 2 இப்போ இது ரெண்டையும் என்ன பண்றீங்க, டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சதுப்பா. டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கீழே இரேஷனல் வந்தாவே கான்ஜுகேட்டாலும் மேலே இங்கேயும் பண்ணி பண்றதான்ப்பா. போன எக்ஸசைஸ்ல பண்ண அதே சடங்கு முறைகளை இங்க பண்றோம். சடங்கு சம்பிரதாயத்தையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுப்பா. மேல இருந்து பாரு, ஏதாவது 2 வெளியே எடுக்கலாம் பாரு. இது ரெண்டுல இருந்து 2 வெளியே எடுத்துக்கலாம். வேணா வெளியே தூக்கி போட்டுருங்க. 2 வெளியே போட்டு லாஸ்டா கூட இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் வர ஆன்சரோட. 2 வெளியே எடுத்துட்டா யார் இருப்பான், 3 + √6 3 + 2 √6. மேல நியூமரேட்டர் இருந்தா வெளியே எடுத்துருக்கிறோம். இப்போ கான்ஜுகேட்டாலாம் மல்டிப்ளை பண்ணுங்க. கான்ஜுகேட் என்ன வரும், 3 - 2 √6 ரெண்டு பேர் ஒரே கம்யூனிட்டிப்பா. பிக் நம்பரோட சைன் ரூட் போயிரும்பா.
2 ஸ்கொயர்டு 4 ரூட்டு 2 ரூட் வந்ததுன்னா ஒரு ரூட் போயிருதுப்பா. ரூட் கேன்சல் ஆயிரு, 6 மட்டும்தான் இருக்கு. இது பிக் நம்பரோட சைன் -3. -3 ரூட் எக்ஸ்னு இப்படி எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. பிக் நம்பரோட சைன் -3 மைனஸ் போட்டேன். கீழே 9 போனால் 15 இருக்கும்ப்பா. -15 வரும். இப்போ பாருங்க, மேல இருந்து -3 வெளியே எடுத்துடலாம்ப்பா. அப்படின்னா 2 இன்ட்டு -3 உள்ளுக்கு யார் இருப்பா? இந்த 15 கீழே -15 வெளியே எடுத்துடலாம்ப்பா. உள்ளுக்கு யார் இருப்பா அப்படின்னா ரெண்டு மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா 1 + √6 தான் இருக்கு. இது மைனஸ் மைனஸ் போயிரும்ப்பா. இதை அடிச்சுன்னா 5 டைம்ஸ் அப்படின்னா 2/5 1 + √6 which is a required solution for x² + 1/x² - 2 which is a required solution. இதுவே தேவையான தீர்வாகும். ஓகேவா? அதை கேன்சல் பண்ணிட்டு உனக்கு x² + 1/x² - 2 = 2/5 × 1 + √6 which is a required solution. இதுவே தேவையான தீர்வாகும் அப்படின்னு முடிச்சிடலாம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ப்பா. கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? எக்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா கொஸ்டின்ல, இதை கண்டுபிடின்னு இருப்பாங்க. எக்ஸ் தெரியும் அப்படின்னா இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலையுமே x² வந்திருக்குது. x² +1 கூட்டி இருக்கிறாங்க, -2 கழிச்சிருக்கிறாங்க டினாமினேட்டர்ல. அப்படின்னா x² கண்டுபிடிங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர்ல போடுறீங்க. a² √2 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிரும்ப்பா. அதாங்க எழுதியிருக்கிறேன். 2 இன்ட்டு இது ரெண்டை ab பண்ணும்போது √6 ஆயிருது. +1 ஆட் பண்ணீங்கன்னா 5 + 1 6 ஆயிருதுப்பா. இது அப்படியே எழுதிக்கிறீங்க. -2 இது 5ல் 2 போனால் 3 அப்படின்னு போட்டு டைரெக்டாக கூட எழுதியிருக்கலாம். நீ டைரெக்டாக கூட இந்த ஸ்டெப் போட்டிருக்கலாம். போட்டுட்டு கீழே இது பார், கீழே இர்ரேஷனல் வந்துருக்குதுப்பா. இதை ரேஷனலைஸ் பண்ணுறது முன்னாடி தான் ஒரு சம் பார்த்தோம். இதனுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணணும். இது எங்கேயாச்சும் இடம் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோ, ரூட்டு இந்த லைமே 3 இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே இர்ரேஷனல் நம்பர் செகண்டாக வராப்புல எழுதிட்டு அப்புறம் தான் கான்ஜுகேட் எடுக்கணும்ப்பா. ஓகேவா? இர்ரேஷனல் நம்பர் தான் +or- இருக்கும். குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்படின்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா போட்டு கான்ஜுகேட் எல்லாம் மேலைங்களையும் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உனக்கு லாஸ்ட்ல கேர்ஃபுல்லாக இது மாதிரி வெளியே எடுத்து இப்படி கொண்டு வந்து சேர்த்திடும். சரி, இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 2.11 வெற்றிகரமாக எல்லா சம்மும் போட்டு முடிச்சிட்டேன். எக்ஸசைஸ் சம் ப்ராப்ளங்கள். எக்ஸசைஸ் 2.11 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச 8 சமயமா அழகா 1 மணி நேரம் மேலேயே 1 மணி நேரத்துக்கு பக்கமே வீடியோ வந்துருச்சுப்பா. எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இதில் தெரிய வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸு, ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸு, இது மாதிரி ரேடிக்கல் ஃபார்மெட்லேருந்து எப்படி இது எழுதுறது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் a⁻m ஹோல் n இருந்தால் a⁻mn எழுதலாம். அதே மாதிரி a⁻m/a⁻n இருந்ததுன்னா a⁻m-n ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கீழே பேஸ் 2 சேமாக இருந்தால் பவர் 2 ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அந்த எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லைப்பா. இது ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி இது தனி எக்ஸசைஸ். மற்ற எக்ஸசைஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. டோட்டலாக டிஃப்ரெண்ட். இந்த எக்ஸசைஸ்க்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு மைண்டில் ஞாபகம் வச்சுருங்க. ஈஸியாக போட்டலாம். எக்ஸாம்பிள் சம் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்களே போட்டு பாருங்கள், புக்கில் பாருங்கள், புரியும் உங்களுக்கு. எல்லாம் ஹோம்ஒர்க்கு. இது மாதிரி சிம்பிளிஃபைன்னு கொடுத்தா இதெல்லாம் ஆல்ரெடி முன்னாடி எக்ஸசைஸே பார்த்துருக்குறோம். ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் தான் வரணும். அதாங்க பாருங்க, மால்லெஸ் போட்டு எழுதியிருப்பாங்க ஆன்சர்லாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம எக்ஸசைஸ் பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சம் இங்கே பார்த்தீங்கன்னா புரியும்ப்பா. அப்புறம் இந்த நோட்டை கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறது. இந்த இர்ரேஷனல் நம்பரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் படிச்சு பாருங்க. எக்ஸாம்பிள் 2.32 எடுத்துட்டீங்க. அங்கே ரேஷனலைஸ்டு டினாமினேட்டர் பார் ரெண்டுமே ரூட் இருக்குது அப்படின்னா நீ பிரச்சனை இல்லை, எதை வேணா இந்த பக்கம் வேணா வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுக்கு மைனஸ், இது மாதிரி டேலாக் கூட எழுதலாம். மல்டிப்ளையிங் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை பண்டே கீழே என்ன a + b a - b இருக்கும்பா அப்படின்னு a² - b² போட்டீங்கன்னா உனக்கு இது வந்துடும். ஈஸியான இதோட 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட்னு கேட்டிருக்காங்க பாரு. ஸ்கொயர் ரூட்னா என்ன இப்படி போடுறது, இதுக்கு வேல்யூ என்ன வரும்னு கேட்டிருக்காங்கப்பா. அப்படின்னா இந்த சம் ஒரு 3 மார்க்குப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வேணால் நான் இதை சொல்லித்தரேன். ஓகே, அடுத்த வீடியோவில் இதை சொல்லித்தரேன்ப்பா. இது ஒரு தனி வீடியோவாகவே நான் போட்டு தரேன். ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ வரும். நான் இந்த எக்ஸாம்பிள் 2.33 நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகேப்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, குட் பைப்பா.